கல்யாணத்துக்கு பொருத்தம்னு பார்க்கறது பையனுக்கு ஒரே ஜாதகம், பொண்ணுக்கு 2 ஜாதகம் இருக்கும். அதாவது வயசுக்கு வந்த ஜாதகமும் இருக்கும், பிறந்த ஜாதகமும் இருக்கும். இப்போ இது எதுல பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, வயசுக்கு வந்த ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பொருத்தம் பார்த்தாங்க. பிறந்த ஜாதகத்தை பத்தி கவனிக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. ஆனா இப்போ பிறந்த ஜாதகத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், வயசுக்கு வந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறது இல்லை. எல்லாரும் தான் ஃபாலோ பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏஜ் அட்டன் பண்ற ஜாதகத்துல நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் முன்ன பின்ன போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிறந்த ஜாதகத்துல அந்த பஞ்சாயத்து இருக்காது. ஏன்னா சில பிள்ளைங்க இது ஓப்பனா சொல்லாம கூட விட்டுருவாங்க, லக்னத்தை தப்பா கணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனா ஒரு ருது ஜாதகத்துல லக்னம் போட்டுட்டு அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ்ல இருந்தது, ஃபர்ஸ்ட் யாரு பார்த்தது, எந்த இடத்துல வயசுக்கு வந்தது, அந்த இடம் கட்டடமா இருந்ததா அல்லது கூரையா இருந்ததா அல்லது வெட்டார வழியா இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கூட நம்ம முன்னோர்கள் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை ருது ஜாதகத்துல ரிவீல் பண்ணலாம். அவ்வளோ அக்யூரசி இப்போ வராது. அதனாலதான்